வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் கிரெடிட் சக்தின்ற ஒரு கிரெடிட் கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்தே கேம் விளையாடிக்கிட்டே மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் குவிஸ்ன்ற வெப்சைட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 500 1000 ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். இதுவே நீங்கள் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 5000 10,000 கூட ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சேனலோட பயோவில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா 2 லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது உள்ள லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலான்ற ட்ரிக்கை வந்து சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம டிவிஎஸ் கிரெடிட் சக்தி லோனை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட்டை வந்து எலிஜிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானப்போ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு எதனா டியூ பே பண்ணுறதுக்கு, ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு, அப்படி இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் நிற்க தேவையில்ல, நீங்கள் இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, பர்சனல் லோன், 2 வீலர் லோன், மொபைல் லோன், யூஸ்டு கார் லோன், 2 வீலர் லோன், டிராக்டர் லோன், இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். மற்றபடி இது ரிலேட்டடாக தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோனும் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் வந்து எல்லா கேட்டகரியுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைன்னா இப்போ நம்ம கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி ஒரு எலிஜிபிள் வந்து பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பற்றி அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலாக சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 35% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 monthsலேருந்து 16 months வரைக்கும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 lakhs வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் லோன் எடுத்துக்கலாம். மினிமமாக உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கார்டாக வந்து டிஜிட்டல் கார்டை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நீங்கள் வந்து வாங்குறப்போ 1 lakh வரைக்கும் வாங்கலாம். மற்றபடி நீங்கள் அடிஷ்னலாக வேறு லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் நீங்கள் ஒரு 50,000 லோன் எடுக்கிறீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. நீங்கள் 50,000 எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 48,000 சம்திங் தான் வரும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு. நீங்கள் கட்டுறப்போ எவ்வளோ கட்டுவீங்க அந்த 2 வருஷத்துலன்னு வந்து பார்த்திங்கன்னா 65,000 கிட்டே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 65,000 பே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14%லேருந்து 26% வரைக்கும் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 24 monthsக்கு. இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் மேலே டிக் ஆல், இப்போ ஒரு சில அக்ரி ஆப்ஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் அக்ரி கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்த அப்புறம் அக்ரி கொடுங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் எல்லாருமே கொடுப்போம். அதனால் இங்கிலீஷை கொடுங்க. இங்கிலீஷை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி கீழே டிக் மார்க் கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா கிரெடிட் கார்டு ப்ராசஸ் காட் இட், இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது தானே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ற மாதிரி கேட்கும். காட் இட்னு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்து அடுத்த ஆப்ஷன் போகலாம். இதில் காமிக்குது பாருங்கள். நீங்கள் பைக் லோன் எடுக்க போகிறீங்களா, இல்லை மொபைலில் இது, அதுக்கப்புறம் கார், இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கார்டு இதுக்கு தான் வந்தோம். அதை நீங்கள் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறோம். ஒரு 3 டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்காக கேட்டிருப்போம். இதை கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு உடனே வந்துடும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இன்ஸ்டா கார்ட் அப்படின்றது இந்த கார்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். கீழே உள்ள எல்லா டிக் மார்க்கையும் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த கார்டுக்கான ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வரும்.
அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூன்றதை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 6 டிஜிட் ஓடிபி தான் வரும். இது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh எலிஜிபிள் வந்திருக்கு. அந்த 1 lakhமே நான் ஃபுல்லாக வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு 54,000 அந்தமாரி நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி மீஷோ, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே வராது. அது குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எந்த மாதிரி இப்போ ரெண்டலாக இல்லை ட்ராவலாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட KYC டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்த 1 lakhல நான் வந்து ஒரு 54,000 வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எத்தனை மந்த்ஸுக்கு நான் அதை வந்து டிவா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுமோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வரும். இது இல்லாமல் நான் லேட்டாக பே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இதுவே நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக வரும். ஆன்லைன் பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஸ்வைப்பிங்கில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நோ காஸ்ட் இஎம்ஐமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோர், அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை பொறுத்து நீங்கள் இது வரைக்கும் எப்படி லோன் எடுத்துறீங்க அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டிவிஎஸ் கிரெடிட் சக்தி கார்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா அந்த மாதிரி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆப்பை பார்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் கிடச்சிச்சுன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.